தேங்க்யூ உங்களுக்கு. ஓ ஹோ 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 ஹோ. பாவி அறிவு மயிலே கிடையாது அவங்களுக்குலாம். ஹலோ ரைடர்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னை டு லே லடாக் ட்ரிப்பில் இப்போ நம்ம மணாலி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேலி பார்த்தோம். ஃபுல்லாகவே ஸ்னோ கவர் தான். நேற்று ரைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்னோவை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஒரு டெட் ஃபேஸுக்கு போயிட்டு வந்துட்டோம். சாவின் விளிம்புக்கு போயிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக ஸ்லோப். நேற்று சாங்லா பாஸ் கிட்டே போகும்போது அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஐஸில் வழுக்கி விழுந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்னோ பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா வந்து ரோட்டில் எந்த ஸ்னோவும் இல்லை, ஆல்ரெடி ஃபால் ஆன ஸ்னோ தான், இன்னும் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்குது. அண்ட் லேக்கும் பார்த்தீங்கன்னா லேக் அண்ட் ரிவர் ஃபுல்லாகவே ஃப்ரோசனாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மணாலி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து மணாலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். நம்ம பசங்க பாருங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மட்டும் அடிக்காத கேமராவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்க ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. பாருங்க ரைடர்ஸ், என் மேலே தூக்கி ஐஸ். டே இது பனி கட்டிக்கொள்ளடா, கல்லுடா இது. ஸோ ரைடர்ஸ், இப்போ இங்கேருந்து மணாலி போவோம். ஸோ கொஞ்ச நேரம் ஸ்னோவில் விளையாடிட்டு, ஸோ பாருங்கள் வண்டி ஃபுல்லாக ஸ்னோ தான். ஸோ இனிமேல் இதெல்லாம் எப்போ பார்ப்போன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது. நேற்றுலாம் எங்களுக்கு பயம். அவ்வளோ டேஞ்சரான ரோட்ஸ் ரைடர்ஸ். ஃபுல்லாகவே பிளாக் ஐஸ்னால வண்டி அப்படியே ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிச்சு ஸ்லோப்லலாம். நம்ம வண்டி பனியில் ஓட்டுவோன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ இங்கேயும் கொஞ்சம் இடத்துல பிளாக் ஐஸ் இருக்குது ரோட்டில். இங்கே பாருங்க தண்ணி பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே ஐஸ்னால பிஆர்ஓ வந்து செம்மையாக இங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க ரைடர்ஸ். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அங்கே பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரைடர்ஸ், இப்போ மணாலி போகிற ரூட்டு ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குது. அண்ட் இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரிவர் கிடையாது. இந்த ஸ்னோலாம் மெல்ட் ஆகி உருகி வந்துட்டுருக்கு. இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்களேன், இதெல்லாம் ஒரு மலை ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. வாவ், இன்னும் என்னென்னலாம் பார்க்க காத்துட்ருக்கணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. கண்ணும் லைட்டாக இதாகுது. ஏன்னா எல்லா சைடுமே வந்து வெள்ளையாக இருக்கா. ஸோ கண் லைட்டாக வலிக்குது. ஸோ பாருங்கள் நிறைய லாரி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்ஜின் ஃபுல்லாகவே ஃப்ரோஸ் ஆகிறதுனால அவங்களால ஆன் பண்ணவே முடியல. ஸோ கீழே ஃபயர் வைக்கிறாங்க. ஸோ பைக் மட்டும்தான் போக முடியுமா. அங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஒரு லாரி அப்படியே கவுந்து கிடக்குது. பயங்கர மோசமாக இருக்குது ரைடர்ஸ். சுத்தமாக முடியல. எக்ஸாஸ்ட் ஆகிடும் போல் இருக்குது ரைட் பண்ணியே. எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ப்ளஸ் இது மாதிரியான ரோடு. அண்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா லாரிலாம் கவுந்து கிடக்குது. வேறு மோசம். லைஃப்லேயே மறக்க முடியாத ரைட்ஸ்லாம் இதுதான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 பைக் மட்டும் அலோவ் பண்ணுங்க. ஏன்னா வேறு எந்த காருமே வர முடியாது. அந்தளவுக்கு இதுவாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது. கையும் ஃப்ரீஸ் ஆகுது ரைடர்ஸ். ரைடர்ஸ் வண்டி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம். அண்ட் ரூட் இதற்கப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சோத்துலி அடி வாங்கியாச்சு, சேத்துலி அடி வாங்கியாச்சு மாதிரி வண்டி ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சு. ஓ மை காட், கான்ட் பிலீவ் திஸ் ரைடர்ஸ். லாரிலாம் ட்ரக்லாம் சுத்தமாக மோசம் ரைடர்ஸ். அப்படியே கவுந்து கிடக்குது. கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம டார்ச்சூவில் இருக்கோம், அதாவது மணாலிக்கு போகிற ரூட்டில். இங்கேருந்து மணாலி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அண்ட் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க. ஸோ போலீஸ் அசிஸ்டன்ஸ் சென்டர் டார்ச்சா, ஸ்டாப் வெஹிக்கிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வரும்போது ஒரு ட்ரக் ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் கீழே எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி நம்ம மட்டும்தான் இந்த ஆப்போசிட் லேனில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே கராப் தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ வண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சர்ச்சு பாஸ்னால. ஓ காட், நல்ல வேலை நம்ம இப்படி போகல. அறிவு மயிலே கிடையாது அவங்களுக்குலாம். எடுக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லாருமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க மேலே ரோடு, அந்த ட்ரக் ஃபால் ஆனதுனால. ஸோ நம்ம ஃபார்ச்சுனேட்லி எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. அண்ட் இன்னும் ஒரே ஒரு பாஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஓகே ஆகிடும். ஸோ நம்ம மட்டும்தான் பக்காவாக போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ வண்டின்னு. ஸோ மேலே அந்த ட்ரக் ஃபால் ஆனதுனால எவ்வளோ பேர் பாருங்கள் டிராஃபிக் ஆகிருக்கு. அண்ட் அதுவும் ட்ரக்கும் புது ட்ரக்கு. இங்கே பாரு சமையலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சைடு போக முடியாதுன்னு. எங்கடா வரீங்க? ஸோ இந்த பிரிட்ஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சா பிரிட்ஜ். ஸோ டார்ச்சான்றது ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே இருக்க பிரிட்ஜ் தான் இது. ஸோ பயங்கர அழகாக இருக்குது. அண்ட் நம்ம லே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு க்ரீனரிஸுமே பார்க்கல, க்ரீன் மவுண்டன்ஸுமே பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்ரீன் மவுண்டன்ஸை பார்க்க முடியுது. வந்துட்டோம் நம்ம. ஸோ எனக்கு லே ஃபுல்லாகவே ட்ரை கோல்ட் டெசர்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் க்ரீனரி பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அங்கே பாருங்க மேலே ஃபுல்லாக ட்ரக் நிற்குது. நல்ல வேலை நம்ம வந்து இந்த ரூட் எடுக்கல. நம்ம மணாலி போகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லே போயிட்டுருக்காங்க. பியூட்டிஃபுல் ஹைவே அண்ட் சீனிக்கும் சரியான சீனிக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். கீழே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் ரிவர் ஓடிட்டுருக்கு. வாவ், இப்போ தான் ஸ்னோ இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. 2 நாளாக ஸ்னோனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ரைடர்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அத்துல் டனல். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போக போகிறோம். அங்கே பாருங்கள் இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த டனல், நார்த் போர்ட்டல். நம்ம அந்த சைடில் வருவோம். ஸோ ரைடர்ஸ் நம்ம இப்போ அத்துல் டனலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், நார்த் போர்ட்டால். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து லே போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் வச்சுருந்தாங்க, லைக் எமர்ஜென்சி எக்ஸிட். ஸோ அதுவும் இங்கே இருக்குது. அண்டு நோ ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்படி தான் போக போகிறோம் நம்ம. 3 கோஆர்டினேஷன்ஸ். ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக வந்து பயங்கர இதில் வந்திருந்தோம். லைக் டேஞ்சர் ஸ்பாட்லாம் தாண்டி வந்திருக்கோம். ஸோ ரைடர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அண்ட் சின்ன ஒரு பாட்டோல்ஸ் கூட கிடையாது. அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த டனல் வேறு மாதிரி இருக்குது ரைடர்ஸ். இதே மாதிரி ரோட்ஸ்லாம் போட்டிருந்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், மைலேஜ் எல்லாமே கொடுக்கும். அண்ட் இப்போ நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். வெளிச்சம் வருது. சடனாக இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பயங்கர கூலிங் ஆகிடுச்சு. மேபி வெளியே ஸ்னோ இருக்கோ. வெளியே வந்தாச்சு ரைடர்ஸ். தேங்க்ஸ் அண்ட் விசிட் அகெயின்னு போட்டிருக்காங்க. அத்துல் டனல் இதுவும் வந்து ப்ரோ தான் பண்ணியிருக்காங்க, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். செம்மையாக இருந்துச்சு உள்ள டனலுக்குள்ளே. ஸோ இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மணாலி போகிறோம். இங்கேருந்து மணாலி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம லேலேருந்து மணாலி போகிற வரைக்கும் கொஞ்சம் பயங்கர ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம ஒன்ஸ் நம்ம ஜிஸ்பா வந்ததுக்கப்புறம் ரோட்லாம் வேறு மாதிரியாக இருந்துச்சு ரைடர்ஸ். ஸோ ஜிஸ்பா வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்தியானே நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சீனிக்காக இருக்கும்.
ஸோ நம்ம லே ஃபுல்லாகவே ட்ரை மவுண்டெயின்ஸாக பார்த்துட்டு ஜிஸ்பா தாண்டின ஒன்று அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனரி பார்க்க முடியும் உங்களால். அது மட்டும் இல்லாமல் ரூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு, செம்ம அழகு. ஸோ இங்கேருந்து மணாலிக்கு ஜஸ்ட் 24 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இதுவுமே வந்து பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, வேறு மாதிரி ரைடர்ஸ். ஸோ அந்த ஸ்பாட் பாருங்களேன், மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்னோ மவுண்டெயின் அண்ட் சன் வந்து ரேஸ் அப்படியே இங்கே ஃபாலோ ஆகுது.